சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றது. நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா. பொல்லாகுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே. பொல்லாகுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே. காணாய் நிலையான செந்தோற்றம் கோவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் கோவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றது. நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து முன்னாட்களில் நம்ம பேசியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். திரும்பவும் அதை கொஞ்சம் நம்ம தியானித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு வெற்றி சிறந்தார், அதில் நாம் எப்படி வெற்றி சிறக்க வேண்டும், நாம் எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதை 2 பகுதியாக இன்றைக்கு நான் மத்தியில் பேச விரும்புகிறேன். ஆமேன், அல்லேலூயா. தெரியுந்தானே, கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு 7 வார்த்தைகளை சொன்னதாக நம்ம சிலுவையில் மறந்து போன வார்த்தைகள் என்றும், சிலுவையில் இயேசு கூறின 7 வார்த்தைகள் அது கல்வாரி சிலுவையிலே பூத்த 7 மலர்கள், 7 மலர்கள் என்று சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் அன்பு, மன்னிப்பு, தியாகம் வரிசையாக வரும். அது நாம் பிறகு பார்க்கலாம். ஆகவே கல்வாரி சிலுவையிலே 7 வார்த்தை, கல்வாரிக்கு முன்பு 7 வார்த்தைகள், கல்வாரி உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடும் 7 வார்த்தைகளெல்லாம் நான் முன்னே வாசித்து அறிந்து கொண்டது தான். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு பிறகு சிலுவையிலே வெற்றி சிறந்த காரியத்துக்காக நாம் செல்ல போகிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்களில் முற்றிலும் அது அவருக்குள்ளே அவர் மூலமாக நிறைவேற்ற வேண்டிய எல்லா காரியங்களும் முடிந்த என்று நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்ததின் நோக்கமே
நம்ம எல்லாருக்கும் பூரண சுகத்தையும் பூரண ஜெயத்தையும், அது அவருடைய ஊழியத்தினுடைய பூரணமாகவும் இருக்கிறதாக நம்ம அறிய முடியும். அதாவது கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு சொன்ன முதலாவது வார்த்தை கெத்செமனே தோட்டத்தில், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருக்கும்போது, ஆகிலும் என் சித்தம் அல்ல அல்ல உம் சித்தம் ஆக கடவது, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தமே எனக்கு ஆக கடவது என்று இயேசு தம்முடைய வார்த்தையை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஜெபம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தது அற்புதம் செய்வதற்காகவோ அல்லது அவர் அங்கிருந்து விடுதலை எனக்கு கிடைக்கணும் என்பதற்காகவோ அவர் ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் ஒருபோதும் நிறைவேற வேண்டாம், உம்முடைய சித்தம் மட்டுமே என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வந்தது பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குது. நீ அறியாத ஒரு போஜனம் இருக்கிறது. அது என்ன போஜனம்? என்னை அனுப்பினவராகிய பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம். ஆமேன். இன்றைக்கி நாம் போஜன பதார்த்தத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் கிருபையின் வார்த்தைக்கு, கிருபையின் வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? என்னை பற்றியும் உங்களை பற்றியும் புஸ்தக சுருளில் எழுதியிருக்கா இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எழுதியிருக்கு. என்னை பற்றி புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது என்று இயேசுவான்னு சொன்னது போல் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவன் நோக்கம் வைத்து எழுதி வைத்திருக்கிறார். அது நிறைவேற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சித்தம் செய்தால் அது நிறைவேறாது. ஆகவே இயேசு கடைசி நாட்களில், கடைசி நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நம்மையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமீன். அப்படி என்றால் தேவ சித்தம் செய்கிறவன் தானே என்னென்றைக்கும் நிலைத்திருக்க முடியும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். தேவ சித்தம் செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எந்த ஒரு காரியம் ஆனாலும், எந்த ஒரு வேலை ஆனாலும், எந்த ஒரு ஊழியமானாலும், குடும்பத்தில் நடக்கிற சில நிகழ்வுகள் என்றாலுமே, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்துக்கு என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு பிரயாணம் என்றாலும், ஒரு காரியத்துக்காக, குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பது என்றாலும், நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அன்றைக்கு லோத்து சொன்னது போல், அப்படி எல்லாம் ஆண்டவரே, அப்படி எல்லாம் ஆண்டவரே, என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, மலைக்கு ஓடி போக முடியாது என்று சொல்லி தேவ சித்தத்தை தன்னுடைய சுய சித்தமாய் மாற்றின. லோத்தை போல் இல்லாதபடிக்கு லோத்தை நினைத்து கொள்ளுங்கள், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் ஏசி சொன்னாரே. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்ய எப்போ சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி, உமக்கு சித்தமானால் இந்த பிரயாணத்தை என்ன செய்யணும், வாய்க்க பண்ணணும். உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் இது கர்த்தரால் வந்தது என்று தைரியமாக நாங்கள் சொல்ல முடியும். நியாயாதிபதியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த சிறிய ஆசாரியுடைய ஜெபம் 18:6, அதற்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோடே போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றார். உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கும் என்றால் சமாதானம் உண்டாகும். இல்லை என்றால் போகிற இடத்துல பிரச்சனை தான் வரும், சமாதான குறைவு உண்டாகும். அப்படி என்றால் ஆண்டு இயேசு சொன்ன வார்த்தையின்படி பிரயாணமானாலும், ஒரு குடியிருப்பு மாற்ற வேண்டும் என்றாலும், வாடகை வீடு எடுத்து வேறு இடத்துக்கு போகணும் என்றாலும் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்யணும் இல்லையா? நம்முடைய ராஜாவாகிய தாவீதின் வாழ்க்கையில் 2 சாமுவேல் 2வது அதிகாரம், யோனத்தானும் சவுல் எல்லாரும் மரித்து, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் மரித்து போன பிற்பாடு தாவீது ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல குடியிருக்கலாமா என்று கேட்கிறான். 1-2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி,
நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் குடியிருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம்? ஆனால் அவன் உடனடியாக போகவில்லை. ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை அவன் தேடினான். ஆண்டவரே, எந்த இடத்துக்கு நான் போகணும் என்று ஒரு சிறு பிள்ளையை போல கர்த்தரிடத்திலே கேட்டான். கர்த்தர் சொன்னார், எபிரோனுக்கு போ. எபிரோன் என்றால் ரவுண்டு, எபிரோன் என்றால் ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல, ஃபெலோஷிப். அங்கே ஒரு அபிஷேகம் உண்டாகிறதை அந்த 2வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 5வது அதிகாரத்திலும் தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வானாலும், எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் என்றால் நமக்குள்ளே தேவ நோக்கம் பூரணமாக நிறைவேறும். அல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட நேரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது மிக மிக நெருக்கப்பட்ட நேரம். இந்த சிக்லாகிலே வந்தபோது அவனுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை. எல்லா ஜனங்களையும் சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்க, பொருட்களெல்லாம் நஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழுகிறதுக்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஜனங்கள் எல்லாரும் அவனை கல்லெறியும்படியாக பிரயாசப்பட்டாங்க. அப்போது தாவீது என்ன செய்தார் என்றால், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, ஆண்டவர் என்னை திடப்படுத்தியிருக்கார் என்று சொல்லி அவனாக எதேர்ச்சியாக அவன் சுய விருப்பத்தின்படி அவன் பிரயாணம் பண்ணலை. அங்கிருந்த அபியத்தார் என்ற ஆசாரியனை கூப்பிட்டு, நான் அந்த தண்டை தொடர்ந்து போய் அதை பின்பற்றி அதை திருப்பி கொண்டு வர முடியுமா என்று என்ன செய்தான்? ஆலோசனை கேட்டான். அந்த ஆசாரியனுடைய அபியத்தாருடைய ஆலோசனையின்படி அவன் சென்றபோது எல்லாவற்றையும் என்ன செய்தான்? திருப்பி கொண்டான் என்று 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம். வாசிக்கலாம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்தியிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் எழுந்து போன, நஷ்டப்பட்ட, பல பிரச்சனைகள் உள்ள சூழ்நிலையில் திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்பி வர வேண்டுமென்றால், பழைய காரியங்களை, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நஷ்டங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால், தேவ ஆலோசனைப்படி, ஊழியருடைய அபியத்தாருடைய ஆலோசனைப்படி செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் அதில் ஒரு வெற்றியை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவான்னு சொல்கிறாரு, ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு அவர் பூரணமாக தன்னை அர்ப்பணித்தது போல நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் தேவ நோக்கு நமக்குள்ளே நிறைவேறும். அதே போல் மத்தேயு 26:40ஆம் வசனத்திலிருந்து 45வது வசனம் வரை நாம் பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிப்பதற்காக தன்னோடு கூட 3 சீச்சர்களை, பேதுரு, யாக்கோப்பு, யோவான் 3 பேரையும் அழைத்து கொண்டு போய் அங்கே ஜெபிக்க தொடங்கினார். அதுக்கப்புறம் அவர் தனியாக கொஞ்சம் தூரம் போய் ஜெபிச்சுட்டு வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. திரும்பவும் 1 மணி நேரமாயில் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று அவர் சொல்லிட்டு பிறகு திரும்பி வந்து பார்க்கும்போது, இனி நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். 45ஆம் வசனம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில். அங்கு நாங்கள் வாசிக்கும் போது 1 மணி நேரமாயிலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாது என்று கர்த்தர் அவங்களை வேண்டி கேட்கிறதை பார்க்கிறோம். இயேசுவானவருக்கே அவரோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய, ஜெபத்தில் அவரை தாங்கக்கூடிய கூட்டாளிகள், சீஷர்கள், மற்றவர்கள் தேவை என்று சொன்னால் நாமும் எப்படி செய்யணுமா? 1 2 பேர் கூடி ஜெபிக்கும்போது கர்த்தர் அவர் நடுவில் வருகிறார். வேதம் சொல்கிறது, 2 பேர் ஒரு காரியத்தை ஒருமனப்பட்டு கேட்டால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே 1 மணி நேரமாயிலும் விழித்திருந்து
ஜெபிக்க வேண்டும். காரணம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. உங்கள் வாழ்க்கையில் 1 மணி நேரம் ஆண்டவருக்காக செலவு பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்றால் வருகிற சோதனைகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வரக்கூடும். சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். ஆனால் அதில் நம்ம விழுந்து விடாதபடிக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவானவரை சலித்து போய் சொன்னார், இனி நீங்கள் என்ன செய்யணும்? தூங்கி நித்திரையாக இருங்க, நித்திரையாக இருங்க, தூங்குங்க என்று சொல்கிறார் பாருங்களே. ஆமாம், ஏன் இந்த சீஷர்கள் தூங்கினார்னு நமக்கு தெரியுமா? தெரியும். ஏனென்றால் இயேசுவானவர் தன்னுடைய பாடுகளை குறித்து சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். இனி நடக்க போகிற காரியங்களை குறித்தும் சிலுவை பாடுகளை குறித்தும் அவர் ஏறக்குறைய சூசகமாக காரியத்தை தெரிவித்தது பிற்பாடு தான் அவங்களுக்குள்ள துக்கம் உண்டானது. வசனமே அப்படித்தான் சொல்கிறது. சீஷர் எல்லாரும் துக்கத்தினால தூங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 22:45 லூக்கா 22:45. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. துக்கத்தினாலே நித்திரை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே மிகுந்த துக்கத்துக்கு நீங்கள் இடம் கூடாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் தேவ நோக்கம் பூரணமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். ஜெபம் மிகவும் முக்கியம். அதுவும் 1 மணி நேரம் ஆயிலும், ஒரு நாளில் 1 மணி நேரம் ஆயிலும் கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஜெப நேரம் என்று சொல்வது மிக முக்கியம். இன்றைக்கி எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்குறோம், நியமிக்கிறோம்? அந்த குறிக்கப்பட்ட வேளையில் தேவனை தேடுகிறோம். அப்படி தேடுவோம் என்றால் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அடுத்ததாக நான் வாசிக்கிறோம், அங்கேயே அந்த தோட்டத்திலேயே மத்தேயு 26:50 நான் வாசிக்கும்போது, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். யார் அந்த சிநேகிதன்? யூதாஸ். யூதாஸ் அங்கே வந்திருக்கிறான். அப்போது இயேசு சொன்னார், துரோகியே, இவ்வளோ நாட்களாக என்னோட நடந்து சாப்பிட்டு அற்புதத்தை கண்டு பணப்பையெல்லாம் சுமந்து பொறுப்பாக இருந்தாயே என்று சொல்லி அவனை குறித்து என்ன சொன்னார்? வேறு துரோகி என்று சொல்லலை, சத்ரு என்று சொல்லலை, உன்னால் எனக்கு இப்படி பாடு என்று சொல்லலை. பாருங்கள், சத்ருவையும் நேசிக்கக்கூடிய அந்த திவ்ய சுபாவம் இயேசுக்குள்ளே காணப்பட்டது. ஆகவே அந்த யூதாசை பார்த்து என்ன சொன்னார்? சிநேகிதனே. ஆமேன், அல்லேலூயா. உங்களை துக்கப்படுத்துகிறவங்களாகவோ உங்களுக்கு எதிராக செயல்படுவர்களாகவோ அல்லது உங்களை குறித்து தூஷிக்கிற மனுஷரை பார்த்தோ நீங்கள் சிநேகிதரே என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடும் என்றால் உங்கள் வழிகளை சரிப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது, உங்கள் வழிகள் அவருக்கு பிரியமானதாக இருக்கும் என்றால். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் என்றால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும். சத்துருக்களும் கூட அவரோடு கூட சமாதானம் ஆகுவாங்க. இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கிறது. எங்களுக்கு விரோதமாக எங்களை பகைத்து எங்களுக்கு பலவிதமான தீமையான காரியத்தை செய்தவர்களை பார்த்து கூட சிநேகிதரனே, சகோதரனே என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம், கை கொடுத்து அவங்களோட பேசுகிறோம் என்றால் அந்த சுபாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆமீன், அல்லேலூயா. அவங்கள பார்த்து முறைக்கிறதோ அவங்கள பார்த்து திரும்பி போகிறதோ என்ற இந்த அனுபவம் இல்லாதபடிக்கு என்ன செய்யணுமா? சிநேகிதனே, இயேசுவானவர் அந்த பணப்பையை சுமந்து கொண்டிருக்கிற அந்த யூதாசை பார்த்து சிநேகிதனே என்றார். பாருங்கள். ஆகவே பிரியமானவர்களே, சத்துருக்களையும் நேசிக்கிற சுபாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே காணப்பட்டது. அப்படி நல்ல சுபாவங்கள் நமக்கு இருக்கும் என்றால் தேவனுடைய சித்தம் நமக்குள்ளே பூரணமாக நிறைவேறும். 52வது வசனம் அதிலேயே, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. அந்த சூழ்நிலையில் இரவு நேரம் எல்லா வீரர்கள் வந்திருக்கிறாங்க. இயேசுவை பிடிக்கும்படியாய் அங்கே வந்தபோது பேதுரு ஒரு வைராக்கியம் உள்ளவனாக என்ன செய்தான்? அவன் பட்டயத்தை எடுத்து
ஒரு வேலைக்காரனை காதர வெட்டினான். வெட்டினான் என்று பார்க்கிறோம். அப்படி வெட்டினதை பார்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பரவாயில்ல, ரொம்ப வைராக்கியமாக எனக்காக செயல்படுகிறாய் என்று அவரை மெச்சி கொள்ளவில்லை இல்லையா? பேதுருவே, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. ஏனென்றால் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலேயே மடிந்து போவான் என்று சொல்லி அங்கு ஒரு அறிவுரை கூடுகிறதை நாம் பார்க்கிறோம். பட்டயத்தை உன் உரையிலே போடு. அல்லேலூயா. பேதுரு இதற்கு முன்னாடி என்ன வேலை செய்துட்டு இருந்தார்? மீன் பிடிக்கிற தொழில் தான் அவருடைய காரியம். படவெல்லாம் அலசிட்டு இருந்தாங்கன்றெல்லாம் லூக்காவிலே நாம் பார்க்குறோம். அப்போது பேதுருவை அழைக்கும் போது என்ன சொன்னார்? அவன் என்ன செய்தான்? எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இயேசுவை பின்பற்றி வந்தான். நான் உங்களை மனுஷரை பிடிக்குள்ளாக மாற்றுவேன் என்று இயேசு சொன்னான். அதை நம்பியே பேதுரு இயேசுவோடு கூட நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனோடு கூட பழைய ஒரு காரியம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அது என்னவென்றால் அந்த மீன் வெட்டுகிற கத்தியை அவன் இடுப்பில் வச்சுருந்தான் போல, இல்லைன்னா ஆகியிருக்குமா? எல்லாத்தையும் விட்டு விட்டாலும் ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தை அவன் என்ன செய்யலை, விட்டு விடவில்லை. ஆகவே அவன் கரத்தில் ஒரு பட்டயம் இருந்தது. இயேசுவுக்காக அவன் பட்டயத்தை எடுத்து என்ன செய்தான்? வெட்டினான். நான் பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில் கூட பேதுருவே, உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு என்று சொல்லி பேதுருக்கு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், பழைய காரியங்களை இன்னும் நம்ம விட வேண்டிய காரியங்களை விடாமல் இருப்போம் என்றால் ஒரு நாள் அதே காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும். அந்த பாவமோ அந்த சுபாவமோ அந்த கிரியையோ நம்மை மேற்கொண்டு விடும் இல்லையா? முழுவதுமாக 100க்கு 100 நாம் அவரையே நம்பி இருக்கும்போது தான் நமக்குள்ளே தேவநோக்கம் பூரணமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். மாம்சீக சுபாவமோ லௌகிக சுபாவமோ ஏதாவது ஒரு பாவத்தின் காரியங்களோ மறைந்திருக்கும் என்றால், பேதுரு மறைத்து வைத்திருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இடம் கூடாதபடி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனால் பேதுருக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. அவனுக்குள்ளே ஒரு பழி வாங்குகிற, ஆண்டவருக்கு விரோதமாக இப்படி செயல்படுகிறான் என்று சொல்லி அவன் தானாக எழுந்து பழி வாங்குகிற சுபாவம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லி கற்று எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறுமை, தாழ்மை, அன்பு உள்ளம் கொண்டவராக இருந்து அந்த நேரத்தில் கூட அந்த வேலைக்காரர் என்ன செய்தார்? சுகமாக்கினார். ஆமேன். சரி, பரவாயில்ல, ஒரு காதோடு போன்னு சொல்லலை. அந்த விழுந்து போன துண்டான காதை எடுத்து ஒட்ட வைத்து அவனுக்கு சொஸ்தமாக்கினார், சுகமாக்கினார் நாம் பார்க்கிறோம். ஆமேன். பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம் பெருந்தன்மையுள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம் பெருந்தன்மையுள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தியதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தியதால் மேலான நாமம் பெற்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மேலான நாமத்தை பெற்றுக்கொள்ள காரணம் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு பட்டயம் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பட்டயம் 6:17. இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியின் பட்டயம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆவியின் பட்டயம் என்பது என்ன? வேத வசனங்கள் தான் ஆவியின் பட்டயம். இந்த வசனமாகிய பட்டயத்தை கொண்டுதான் சாத்தானை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் சோதனை நேரத்தில். ஆகவே ஆவியின் பட்டயம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாம்சீக பட்டயங்களெல்லாம் களைந்து போட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருப்போம். இங்கே நாம் பார்க்கிறோம், பேதுருக்கு சொன்னார், உன் பட்டயத்தை உரையிலே திரும்ப போடு என்று சொன்னார். 5ஆவதாக நாம் பார்க்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 23:28 நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர் அங்கே எருசலேமின் வீதிகளில் கல்வாரி அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல்
தோளின் மேல் போட்டு அவர் வரும்போது பக்கத்தில் 2 பக்கங்களிலும் இருந்த ஸ்திரீகள் அழுகிறதை நான் பார்த்தார். படிங்க. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, இயேசு அந்த ஸ்திரீகள் முகமாக திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பாருங்க, எனக்காக நீங்கள் அழ வேண்டும், அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதெல்லாம் மறந்து போன வார்த்தை. 7 வார்த்தையில தியானிப்பாங்க. ஆனால் மறந்து போன இந்த விதமான வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது நம்ம எல்லா காரியத்துக்கும் மூக்கொழுகிட்டு அழுதுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? எதுவானாலும் சிலர் அழுதே காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதில் சகோதரிமார் ஃபஸ்ட்டு ப்ரைஸில் இருக்கிறாங்க, முதல் நிலைமையில் இருக்கிறாங்க. அதற்கு நாம் இடம் கூடாதபடி இயேசுவானவரை பார்த்து, அவருடைய சிலுவை பாடுகளை பார்த்து, அவருடைய பட்ட பாடுகளெல்லாம் பார்த்து ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு பெரிய துக்கம், அவங்களுக்குள்ள ஒரு அழுகு, கண்ணீர் வந்தது. அவங்க அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வருகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்போ இயேசு அவர்களை பார்த்தார். ஸ்திரீகளே, நீங்கள் எனக்காக அழாங்க, அழ வேண்டாம். நீ எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏனென்றால் அந்த சாபத்தை, அந்த காரியத்தை அவர்களை கேட்டு வாங்கி கொண்டாங்க. அந்த வசனங்களை பாருங்களேன். மத்தேயு 20:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார். யாரை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு இடத்துல வரும்போது பரபாசி அல்ல, அப்படியா, இயேசுவை அல்ல, பரபாசை விடுதலை பண்ணுங்கள் என்று கோச்சிலிட்டு சொல்லி அவங்க ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க சொன்ன அறிக்கை என்னென்னா, இவருடைய இரத்தப்பலி எங்கள் படிங்க, இவனுடைய இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று கேட்டு வாங்கி கொண்டாங்க. ஆகவேதான் இயேசுவானவருக்கு தெரியும், பின்னாட்களில் இந்த சாபமான இந்த காரியங்கள் ஜனங்களுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே நடக்க போகிறது என்று சொல்லி, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். அதன்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகு சபை வளர்ந்து கொண்டிருக்கிற நாட்களில், கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் அகஸ்துராயின் காலத்தில் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பல தீமையான காரியங்களை செய்து அநேகர் அந்த நாட்களில் கொல்லப்பட்டு போனாங்க. அந்த சாபம் அவர்கள் மேலே வந்ததாக சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆலயம் கூட இடிக்கப்பட்டதாய் பார்க்க முடியும். ஆகவே ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். மாம்சீகமான காரியங்களுக்காக, உலக பிரகாரமான காரியத்துக்காக நாம் அழுது கொண்டிராதபடி நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வழியிலே நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் என்று சொல்லி கவனமாக நம்முடைய காரியத்தை ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தகப்பனாருடைய, தாயாருடைய அந்த பாவங்கள் அவருடைய ஜீவியத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு சாபம் வராதபடி, பின்னாட்களில் அது தீமையான ஒரு காரியத்தை உண்டாக்காதபடி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக தகப்பனாருடைய வழி சரியில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்துடைய காரியமெல்லாம் தலைகளாக மாறி போய் கொண்டிருக்கிறது. ஏன் தலையே சரியில்லை என்றால் எல்லாமே சரியில்லாமல் போயிடும். ஆகவே குடும்பங்களிலும் சரி, நம்ம முக்கியமாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருந்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி காரியத்தை நாம் செய்யும்போது கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும். வீணான காரியங்களுக்கெல்லாம் அழுது கொண்டிராதபடி ஆண்டு சமூகத்தில் ஆவிக்குரிய காரியங்களுக்காக தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே என்று 2 Corinthians 7:10 நான் வாசிக்கிறது போல அந்த விதமான காரியங்களுக்காக நம்ம அழலாம். ஆமேன். அப்படி என்றால் நீதிமொழியில் 14:24 சொல்லப்பட்டிருக்கிறபடி பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலத்தை தருவார். ஆமேன். அல்லேலூயா. 6வதாக வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23:31 பச்சை மரத்துக்கை இப்படி என்றால், பச்சை மரத்துக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பச்சை மரமாக
பச்சையான ஒளிவு மலையாக ஒளிவு மரமாக இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரம் போல் இருக்கிற 52 சங்கீதத்தில் பார்க்குறோமே. அதுபோல் அவர் பச்சை மரமாக இருக்கிறார். மற்றவங்க எல்லாரும் பட்டமரம் என்று சொல்வது புறஜாதியாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதைத்தான் கொரிந்தியரில் நாம் பார்க்கிறோம். நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம், நல்ல ஒளிய மரத்தோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் பட்டமரம், அவரோ பச்சை மரம். ரோமர் 11:15 நான் வாசித்துட்டு வந்தால் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. ஆமென். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். சரி, ஆக நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம வாழ்க்கையில் கவனமாக நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்வதில் உறுதிப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 நாம் பார்க்கும்போது அநேக உபத்திரன் வழியாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். படாத பாடுபட்டு, பட்ட மரம்தான், ஆனால் படாது பாடுபட்டு சரியாக தேவசியத்தை செய்து ஒப்பு கொடுக்கும்போது யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் படாத பாடு இல்லையா, எவ்வளோ கஷ்டம். 105 சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது 105 சங்கீதத்தில் யோசேப்பை கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்படி என்றால் நாம் புடமிடப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவ நோக்கம் நிறைவேறும். பட்ட மரமாக இருந்த நம்மை இப்போ அவரோடு கூட இணைத்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் 30 வெள்ளிக்காசுக்கா 20 வெள்ளிக்காசுக்கா? ஆமாம், இயேசு தான் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். ஆனால் யோசேப்பு அவனுடைய வேலை 20 வெள்ளிக்காசு என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இயேசு எவ்விதமாய் பாடுபட்டாரோ, குற்றம் சாட்டப்பட்டாரோ, சிறையடிக்கப்பட்டாரோ, அதே போல் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பட்ட மரமாகிய நாம் இன்னும் தேவனோடு கூட இணைந்து செயல்படுவோம் என்றால், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யலாம். ஆமென். ஆகவே தான் இயேசு நடந்த அந்த பாதையில் நாமும் நடக்க அறிந்து கொள்ள வேண்டும். கொல்கதா மலையில் எவ்விதமாக பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யோவான் 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால், என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்கு உரியது ஆனால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. அப்போ ஊழியக்காரர் என்ன செய்வாங்களா? போராடி இருப்பார்களே என்று சொல்லி இயேசுவே சொல்கிறார். இது ஒரு விசேஷத்த ஒரு காரியம் இல்லையா? 7வது குறிப்பாக என் ஊழியக்காரர் எனக்காக போராடி இருப்பார்களே. அப்போ ஊழியக்காரர் என்றால் போராடுகிறவர்கள் என்று அர்த்தம். எதுக்காக? உலகத்துக்காக அல்ல, பரலோக ராஜ்யத்திற்காக, சுவிசேஷத்துக்காக, சபைக்காக, தேவ ஜனங்களுக்காக போராடி பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று சொல்லி ஊழியக்காரர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்க நாம் பார்க்கிறோம். ஆத்தும ஆதாயத்துக்காக தேசம் ரட்சிக்கப்பட எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் நம்மளுக்கு பல போராட்டங்கள் உண்டு. அவைகளை ஜெயிக்க 6:12-13. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்விதமாக நமக்கு பார்க்கிறோம். தீங்கு நாளிலே எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய திராணி உள்ளலாங்க நாம் இருக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம். போராட்டம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன அந்த ஆண்டுடைய
வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது நல்ல ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். விசுவாசம் இன்னும் கேடகத்தை கொடுக்கிறார். அங்கே வாசிக்கிற பல வசனங்கள் நல்ல ஆயுதம் தரித்த ஒரு பலவானாக யுத்த வீரராக கர்த்தர் ஊழியர்களை நிறுத்துகிறார். ஆகவே என் ஊழியக்காரர் எனக்காக என்ன செய்திருப்பாங்க? ஏனென்றால் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று சொல்லி அவங்க போராடி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வாசனைகளை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ரோமர் 15:32-33. ரோமர், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். பவுல் சொல்றாரு, நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஊழியர்கள் மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி ஜெபித்தால் பொறுமை வரும், ஜெயம் வரும், வெற்றி வரும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் பாதுகாக்கப்பட முடியும். ஆகவே சிந்திக்க மறந்து போன 7 விதமான இந்த வார்த்தைகளானது நம்மை சிந்திக்க வைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது. முதலாவது மத்தேயு 26:39 ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது. ரெண்டாவது 26:45 1 மணி நேரமாயிலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். மூன்றாவது 50வது வசனம், சத்துருவை பார்த்து அந்த யூதாசை பார்த்து காட்டி கொடுக்கனை பார்த்து சிநேகிதனே என்று அழைக்கிறார். நான்காவது 52வது வசனம், பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, உன் பட்டயத்தை உரையிலே போடு, ஏனென்றால் பட்டயத்தை எடுத்து பட்டயத்தினாலே மடிந்து போவான் என்று எச்சரிப்பாக சொல்லி பார்க்கிறோம். ஐந்தாவதாக அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வந்த ஸ்திரீகளை பார்த்து நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். ஆறாவது பச்சை மரத்துக்கு இப்படி என்றால் பட்ட மரத்துக்கு எப்படியோ இயேசுவே பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவர் பிதாவின் சித்தம் செய்து போல அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளாலே கீழ்ப்பள்ளி கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பிற்பாடு தமக்கு கீழ்ப்படும் யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் காரணராக மாறினார் என்று எபிரேயரில் படிக்கிறோமே, அதுபோல நாம் ஒட்ட வைக்கப்பட்ட மரம், அந்த நல்ல ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட மரம், அதில் ஜீவனை கொடுத்து தேவனோடு கூட நாம் காணப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக என் ஊழியக்காரர் என்ன செய்வாங்க? போராடி இருப்பார்கள். என் ஊழியக்காரர், அப்போ ஊழியர்கள் என்றால் போராடுவர்கள், உலகத்துக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, சுவிசேஷத்துக்காக, சத்தியத்துக்காக, ஜனத்துக்காக, சபைக்காக போராடுகிற அந்த மேலான ஒரு அனுபவம். இதெல்லாம் நாம் சிந்தித்து நாம் செயல்படணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு பகுதி. அடுத்த பகுதிக்கு நான் வரப்போகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. நல்ல காரியங்களை நான் மறந்து விடாமல் அதெல்லாம் ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் புதுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ கொலோசியர் 2:14-15 வசனம், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்கிற காரியத்தை குறித்து நேற்றுக்கு சில குறிப்பை பார்த்தோம் இல்லையா? என்ன முதலாவது, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பாவ மாம்சத்தின் சாயலை உருவாகி அவர் நியாயப்பிரமாணத்தில் வருகிற காரியத்தை ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் சாத்தானை ஜெயித்தார் என்றெல்லாம் இயேசுவானவர் ஜெயித்த காரியத்தை தான் நாம் தியானித்தோம். அப்படி தானே?
இப்போ நாம் ஜெயிக்க வேண்டிய காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அவர் ஜெயித்தார், அவர் வென்றார், அவர் நன்றாய், அதை பற்றி பேசிட்டே இருக்கிறத விட நாம் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்க வேண்டும், நான் எதிலெல்லாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம ஒரு 7 குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. அதாவது சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தது போலவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி சிறக்க வேண்டிய, ஜெயிக்க வேண்டிய சில காரியங்கள். முதலாவதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்படி என்றால் பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அந்த மரணத்தை நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தார், இயேசுவானவர் என்று சொல்லி வெற்றி சிறந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நமக்கு வர வேண்டி இருந்த அந்த மரணத்திலிருந்து ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஆதியில் நம்முடைய ஆதாம் ஏவாள் அப்படி வாழ்க்கையில் பாவம் கீழ்ப்படியாமை பிரவேசித்த போது கர்த்தர் சொன்னபடி அவங்க என்ன செய்தாங்க? மரித்து போனாங்களா? சாகவே சாவீர் என்று சொன்னார். அவர்கள் சரீரப்பிரகாரமாக ஜீவனோட இருந்தாலும் அவருடைய ஆத்மா மரித்து விட்டது. அந்த மரணம் என்று சொல்வது தேவனை விட்டு அவங்க பிரிந்தாங்க, பிரிக்கப்பட்டார்கள். தேவனோடுள்ள ஐக்கியம், தேவனோடுள்ள ஆசீர்வாதம், நித்திய ஜீவன், தேவசாயல், சுதந்திரம், அந்த தோட்டம் எல்லாத்தையுமே என்ன செய்தாங்க? எழுந்து போனாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு எத்தனை ஆண்டு பூமியில் இருந்தார்? 930 ஆண்டு. அதுக்கு பிற்பாடு அப்போ ஆண்டவர் சொன்னார், இது புஷிக்கும் நாளில் சாகவே. அப்போ செத்தாங்களே இல்லையா? செத்தாங்க. எப்படி? ஆத்மாவில் செத்து போனாங்க. ஆத்மாவில் தேவனுக்கு பிரிக்கப்பட்டு போனாங்க. ஆகவே அந்த பாவமாகிய சம்பளமாகிய மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம மனம் திரும்பும்போது நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது இல்லையா? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். அப்போ இழந்து போன அந்த நித்திய ஜீவனை திரும்பவும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாவத்தில் மரித்து கிடந்த நாம் அதை ஜெயித்து இப்போ ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16 அனனியா சொல்றார், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். நீ எழுந்து உன் பாவங்கள் போக கழுவப்படு, ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு. ஆகவே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று தண்ணீர் ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு இருக்கிற ஆன்மீக மரணத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? விடுதலை கொடுத்து நித்திய ஜீவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவேதான் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஜெயிக்க வேண்டிய முதல் காரியம் என்னென்றால் மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயிக்க வேண்டும். இது நம்முடைய ரட்சிப்பில் ஞானஸ்நானத்தில் நமக்குள்ளே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறதை நாம் அறியலாம். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படலையோ அவங்க இன்னும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதிலிருந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும். ஆக நாம் ஜெயிக்க வேண்டிய முதல் காரியம் என்ன? மரணத்தை ஜெயிக்க வேண்டும்.
அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக ரோமர் 8:6 நாம் வாசிக்கும்போது, ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம். பாருங்கள், மாம்ச சிந்தை மரணம், மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ நாம் ஜெயிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? மாம்ச மாம்ச சிந்தை சிந்தை, மாம்ச சிந்தை மரணம். மரணம், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், ஆவியிலே மனதில் ஏற்படும் மரணம், ஆவியிலே மனதில் ஏற்படுகிற மரணம்தான் மாம்ச சிந்தை. அந்த சிந்தை நம்மை கெடுக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் ஆதாம் ஏவாளுக்குள்ளே உண்டானதாக நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியரில் நாம் பார்க்கிறோம், ஆகிலும் சர்ப்பமானது தன் தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறாரே. அப்படி என்றால் மாம்ச சிந்தைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிந்தையில் மெல்கிசேதேக் முறைமை, சிந்தையில் மெல்கிசேதேக் முறைமை, சந்ததம் நிலைத்திட அருள் புரிவாய். சிந்தை ரொம்ப முக்கியம். நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியம். அதுதான் நம்முடைய மனதில் காணப்படுகிற முக்கியமான ஒரு காரியம். அந்த மனது கெடுக்கப்பட்டு விட்டோம் என்றால் அதுக்கப்புறம் அது கிளியர் ஆகிறது ரொம்ப கடினம். ஆமேன். அல்லேலூயா. ஆக நம்முடைய சிந்தை எப்போதும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? நம் வசனங்களை மனதில் எப்போதும் வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய சிந்தை தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி காணப்படும். ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம். அப்படிப்பட்ட மாம்ச சிந்தையாகிய மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் எப்போதும் கர்த்தருக்குள் காணப்படணும், கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ளே காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், ஆவிக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிற்சில நேரங்களில் மாம்சீகமான சிந்தை நமக்கு வரும் என்றால் அது நம்முடைய மனதை படிப்படியாக கெடுத்து போடக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நாம் கொஞ்சம் கூட இடம் கூடாதபடி ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு அவசியமாக இருக்கிறது. கொலோசியர் 2:20 பாருங்கள். கிறிஸ்துவனை கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்திற்குள் போல இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு பாரம்பரியங்களுக்கு மரித்து காணப்பட வேண்டும். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த குறிப்பின் பகுதியில் மாம்ச சிந்தைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. சிந்தை ரொம்ப சுத்தமாக இருக்கும் என்றால், மனது சுத்தமாக இருக்கும் என்றால் நம்முடைய மனதில் தேவ நோக்கம் நமக்குள்ளே நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அந்நிய சிந்தைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆகவே சிந்தையாகிய மரணத்தை நாமும் ஜெயிக்க வேண்டும். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 7:10 பார்க்கிறோம். லௌகிகமான துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. நல்ல காரியம் தானே. லௌகிக துக்கமோ, அங்க கவனிங்களே, லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கம் என்று சொல்லுகிறது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மரிக்க பண்ணுகிறது, செத்து போக பண்ணுகிறது. ஆக லௌகிக துக்கம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்களுக்காக, பொருளுக்காகவோ பொண்ணுக்காகவோ மற்றும் உலகத்தினுடைய ஆஸ்திக்காகவோ நாம் கவலைப்பட்டு கொண்டு அதுக்காக தேடிக்கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே உண்டாகாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்னா, லௌகிக துக்கமானது என்ன கொண்டு வருகிறது? மரணத்தை கொண்டு வருகிறது. மரணம் என்று சொல்வது சரீர மரணம் அல்ல, ஆத்மாவிலே மரணம் வரும்போது அவங்களுடைய ஐக்கியத்துக்கு சரியாக வர முடியாது, ஜபத்துக்கு வர முடியாது, தேவனுடைய நாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு பின்வாங்கிட்டு போன ஒரு நிலைமையாக மாறிடும்.
அதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. 11ஆம் வசனம் படிங்களேன். பாருங்கள், பாருங்க, நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், ஒன்று குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதல், 2 எவ்வளவு வெறுப்பையும், 3 எவ்வளவு பயத்தையும், 4 எவ்வளவு ஆவலையும், 5 எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், 6 எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. அல்லேலூயா. பூரணமாக அவள் எவ்வளவு எவ்வளவு என்று சொல்லி 7 குறிப்புகளை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் என்ன அடையக்கூடாது? லௌகீக துக்கம் அடையக்கூடாது. ஐயா, மரியாள் இயேசுவின் பாதத்திலிருந்து தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மார்த்தாலோ அநேக காரியங்களுக்காக என்ன செய்தா? கவலைப்பட்டு கொண்டால் நாம் பார்க்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களுக்காக, லௌகீக காரியத்துக்காக, உலக ஆடம்பரங்களுக்காக, அழகுக்காக, பல காரியங்களுக்காக சிலர் அதுவே கவலையாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், அந்த லௌகிக துக்கமானது ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நேசிக்கிறவர் நம்மோடு பேசாமல் போனால் உடனே நமக்கு துக்கம் வந்துடும். அப்படி தானே சில காரியங்களில் நம்ம அதிகமாக நேசித்தவர்கள் நம்ம விட்டு போகும்போதோ அல்லது பேசாமல் இருக்கும்போதோ உடனே உலக பிரகாரமான பல துக்கங்கள் நம்மை மேற்கொண்டுடும். அந்த துக்கமானது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை மரணமடைய செய்துடும். அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. சிலருக்கு கையில் பணம் இல்லைன்னா உடனே வித்தியாசமாக போயிடுவாங்க. எப்பவும் எல்லாமே நிறைவாக இருக்குன்னு நினைப்பாங்க. சில கஷ்டத்தில், பாடுகளில், போராட்டத்தில் எல்லாம் நாம் போகணும். அதுதான் 11ஆம் வசனத்தை பார்த்தோம். எவ்வளவு ஜாக்கிரதை, எவ்வளவு 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 என்று சொல்லி அதெல்லாம் நமக்கு நித்திய ஜீவனை, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. அதை விட்டு லௌகிக துக்கம் அடையும் போது அது ஆவிக்குரிய மரணத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். ஜாக்கிரதையாக இருப்போம். ஏசாயா 53:4 நான் படிக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துக்கத்தை எல்லாம் சுமந்தார் பார்க்குறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கும் போது நாம் இனி சுமக்க தேவை இல்லை. ஆமேன். ஆக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அவரே சுமக்கும் போது நாம் சுமக்க தேவையில்லை. கர்த்தர் மேல் பாரத்தை நாம் வைத்து கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கும். ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடும்போது அவர்தான் நம்மை ஆதரிப்பார். 119ஆம் சங்கீதம் 92வது வசனத்தை நான் வாசிக்கும்போது வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாக இருக்க வேணுமா? வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்போ துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எது? வேதத்திலே மனமகிழ்ச்சியா இராதிருந்தால், நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுனால துக்கத்தில் என்ன செய்யவில்லை? அழிந்து போகவில்லை. அப்போ வேதத்தை எவ்வளவு நேசிக்கணும் பாருங்க. தேனிலும் தெளிதேனிலும் எவ்வளவு மதுரமான ஒரு காரியமாக இருக்கிறதே. அப்போது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் வேதத்தை எவ்வளோ முக்கியப்படுத்தினார், எவ்வளோ நேசித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேதத்தை முழுமையாக நேசிக்கும்போது லௌகிக துக்கம் நம்ம என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அல்லேலூயா. 4வதாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பார்க்கும்போது அங்கேயும் ஒரு ஆவிக்குரிய மரணத்தை நாம் பார்க்கிறோம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் ஆனால் எப்படி இருக்கிறான்னா செத்தவனாய். அதாவது ஆண்டுடைய சமூகத்தில் அவங்களுடைய கிரியை நிறைவானதாக இல்லை, நிறைவுள்ளதாய் கர்த்தர் காண இல்லை. ஆகவே உயிர் இருக்கிறது, ஆனாலும் செத்தவனாக இருக்கிறாய். நிறைவில்லாத கிரியையினால் உண்டாகிற மரணம், நிறைவான கிரியை இல்லாததுனால உண்டாகிற மரணம். ஆகவே நாம் ஜீவிக்கிற கிறிஸ்தவர்களாக, ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக எப்போது நாம் காணப்பட வேண்டும். ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் துதிப்பாங்க,
பாடுவாங்க, ஆராதிப்பாங்க, ஜெபிப்பாங்க, கர்த்தருக்காக எழுந்து செயல்படுவாங்க. அப்படி ஜீவிக்கிற கிறிஸ்தவங்களாக இல்லாவிட்டால் படுப்பாங்க, தூங்குவாங்க, பலவீனமாக இருப்பாங்க, அசதியாக இருப்பாங்க, அஜாக்கிரதையாக இருப்பாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பாத ஒரு நிறைவில்லாத குறையுள்ள ஒரு காரியம். அதைத்தான் கீழே உள்ள வசனங்களை படிச்சு 3ஆம் வசனம், நீ விழித்துக்கொண்டு விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் பார்த்தீங்களா? உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. கை கொண்டு மனம் திரும்பு, விழித்திரு என்று திரும்ப திரும்ப ஆவியான சபைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கணும்? எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்? உயிருள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவனாக இருக்கிறாய் என்று சரதை சபையை பார்த்து ஆவியான சொன்னதின் கருத்து என்னென்னா, அவங்களுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக காணவில்லை. ஆகவே விழித்து கொண்டு ஸ்திரப்படுத்து, நினைவு கூர்ந்து, கை கொண்டு மனம் திரும்பு, விழித்திரு என்று சொல்லி ஆவியானவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எப்படி வருவேன்? திருடனை போல் வருவேன். ஆமேன், அல்லேலூயா. படிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. கை கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். அல்லேலூயா. ஆகவே ஆராதனைக்கு, ஜெபத்திற்கு மற்றும் கூட்டங்களுக்கெல்லாம் அரைகுறையாக இல்லாமல் நிறைவுள்ளவளாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சரதை சபையை பார்த்து ஆவியான சொல்லும்போது, உன் கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவுள்ளவளாக காணப்படவில்லை. உயிர் இருக்குது, ஆனால் செத்தவனாக இருக்கிறாய் என்று அங்கே சொல்லப்படுகிற இந்த நிறைவில்லாத ஒரு காரியம் மரணத்துக்கு எதுவாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து நம்ம லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இளைய குமாரனை குறித்ததான ஒரு மரணம், இளைய குமாரனை குறித்ததான ஒரு மரணம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். மூத்த குமாரனிடத்தில் அந்த தகப்பனார் சொல்றாரு, உன் சகோதரனாகிய இவன் மரித்தானா? திரும்பவும் உயிர்த்தான். பாருங்க, அவன் தகப்பனிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி அவன் தூர தேசத்துக்கு போய் துணிகரமாக தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி பாவ வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழித்து தகப்பனுக்கு விரோதமாக அவன் செயல்பட்ட அந்த இளையகுமாரன் மனம் திரும்பவும் தகப்பனை தேடி வரும்போது தகப்பன் அவனை ஓடி போய் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அங்கே வரவேற்கிறதை பார்க்கிறோம். அங்கு வீட்டில் இருந்த மூத்த குமாரனிடத்தில் தகப்பன் சொல்கிறாரு, உன் சகோதரனாகி இவன் மரித்தான். எப்படி மரித்தான்? பின்மாற்றத்தில் மரித்து விட்டான். இன்றைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தவர்கள் என்று தான் சொல்லணும். ஆவிக்குரிய வகையில் அவங்களுக்குள்ள என்ன சம்பவிச்சிருக்கிறது? மரணம் சம்பவித்திருக்கிறது. இளையகுமாரன் எப்படிப்பட்டவன்? பின்வாங்கி போனான், தூர தேசத்துக்கு போனான், சுய இஷ்டத்தின்படி ஜீவித்தான். பிரிந்து போகிறவன் எதுக்காக போகிறானா? தன்னுடைய இச்சையின்படி எல்லாம் செய்ய பார்க்கிறான் என்று நீதிமொழியில் நாம் பார்க்கிறோமே. அதுபோல் சிலருடைய வாழ்க்கையில் பின்மாற்றம், பிரிந்து போவது, இது காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு மரணம் சம்பவிச்சிருக்கிறது இல்லையா? ஆகவே இந்த இளையகுமாரனாகிய உன்னுடைய சகோதரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். சரி, ஆக பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படும் என்றால் தேவனுடைய பார்வையில் அவன் மரித்ததாகத்தான் கணக்கு. தகப்பன் அப்படி தான் சொன்னார், இவன் மரித்தான், இப்பொழுது திரும்பவும் காணப்பட்டான், உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த ஒரு காரியத்திலும் நாம்
பின் வாங்குதலுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எபிரேயரில் நாம் பார்க்கிறோம், அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. படிங்க, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், பின்மாற்றமான மரணத்திற்கு நாம் ஒரு நாளும் ஒருபோதும் இடம் செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. முன்ன வைத்த காலை பின்ன வைக்காமல் நம்ம ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு நம்ம நல்ல தீர்மானத்தோடு இருப்போம் என்றால் அப்படிப்பட்ட பின்மாற்றமாகிய மரணத்தை நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். அல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் அவனை குறித்து சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே நிறைவேறினதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் ஒரு இரட்சகனாக இருக்கிறதை பின் நாட்களில் நாம் பார்க்கும்போது 7 வருஷம் பஞ்சம், அதுக்கப்புறம் 7 வருஷம் செழிப்புக்கு பிற்பாடு எல்லா தேசத்திலிருந்தும் வந்து அவனிடத்தில் தானியங்களை வாங்கி கொண்டு போகிற காரியத்தெல்லாம் நாம் பார்க்குறோம். ஒரு காலத்தில் பஞ்சம் உலக பிரகாரமான காரியத்தில் நாம் பார்க்குறோம். ஆனால் இனி வரப்போகிற ஒரு பஞ்சம், டீசலோ பெட்ரோலோ அல்லது கேஸோ சிஎன்ஜியோ அல்ல. என்ன பஞ்சம்? வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அதுக்காக சில தடைகள்லாம் வரப்போகுது. நாம் கவனமாக இருப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம், இது ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய காரியங்கள். இப்பெல்லாம் மெதுவா இதெல்லாம் நடந்து கொண்டே வருகிறது. ஆகவே தான் சிலர் பைபிளே கொண்டு வருதில்லை, செல்ஃபோன்லேயே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். நாம் எப்போ ஒரு பைபிளை யூஸ் பண்ணுறோமோ அதை படிக்கும்போது தான் சரியான ஒரு காரியமாக நமக்கு இருக்கும். எப்போ சும்மா கடமைக்காக வசனத்தை எடுத்து சில பார்க்குறது அல்ல. இந்த வசனங்கள் வந்து நமக்குள்ளே பதிய வேண்டுமென்றால் ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணணுன்னா, ஒரு கேள்விக்கு பதில் எழுத வேண்டுமென்றால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அந்த பேஜ் ஞாபகம் வரும், அந்த நம்பர் ஞாபகம் வரும், அது லெஃப்டா ரைட்டா இது தெரியும், மேலேயா கீழேன்னு தெரியும். அப்படி தெரிந்தால் என்ன செய்ய முடியும்? சரியா உண்மையாக எழுத முடியும். அது இல்லாமல் பைபிள் ஃபோனில் இருக்குது, அது வேறு ஏதாவது சில காரியத்துக்குள்ளேயே ஆராதனையில் அது என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் வரும் காலங்கள் பஞ்சத்தில் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜாக்கிரதையாக விழிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, பின்மாற்றத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை நாம் விட்டுவிட்டோம் என்றால் கிறிஸ்துவனிடத்தில் எபிரேயர் 3:13-14 பாருங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, அல்லேலூயா. என்னங்க? நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு குறிப்பு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இன்னொரு மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். சுகபோகமாய் வாழ்கிறவள், சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோகமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, அவங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அங்கே உயிர் இருந்தது, ஆனால் உயிரோட செத்தவள் என்று நாம் பார்க்கிறோம். ப்ளஸர் அது சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வசதிகள் வாய்ப்புகள் நமக்கு தேவன் தரும்போது ஃபாதர் பாடுறது போல் வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு, இல்லையா? அல்லேலூயா. முன்னாட்களில் ஒரு காரை நம்ம ஆலயத்தில் பார்ப்பதே ரொம்ப அதிசயமாக இருக்கும். இப்போ ஆராதனையில் நீங்கள் வெளியேற போய் பார்த்தீங்கன்னா வழி நெருக்க கார் நிற்கிது. பார்க்குற இடமெல்லாம் கார் நிற்கிறது. கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? வசதியை தந்திருக்கிறார். எதுக்காக? வசதியை வந்தால் பயன்படுத்தி சுவிசேஷம்
சொல்வதற்கு, ஊழியத்துக்கு போவதற்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பதற்கு, நேரத்தை நம்ம சரிப்படுத்துவதற்கும், சரியான நேரத்தில் குடும்பமாக சபைக்கு வருகிறதுக்கெல்லாம் தேவன் சில வசதிகளை தரும்போது அதை பயன்படுத்த வேண்டும். அது சொகுசுக்காக அல்ல. ஆமேன். சொகுசாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தருகிற எந்த ஒரு வசதி வாய்ப்பானாலும் அதை கர்த்தருக்கென்று முதலாவது நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் அதில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இல்லை என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே இந்த சுகபோகமான வாழ்க்கையை நாம் வெறுத்து தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க, அந்த சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்கிற அந்த மரணத்திலிருந்தும் நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமேன். கடைசியாக ரோமர் 8:11, சாவுக்கேதுவான இந்த சரீர மரணத்திலிருந்தும் நமக்கு விடுதலை வேண்டும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவானது தான். ஆனால் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வருகிறதுனால சாவுக்கேதுவான சரீரங்களை கர்த்தர் என்ன செய்வாரோ? உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம் 11ஆம் அதிகாரம், யோவான் 11:25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். பார்த்தீங்களா, மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆகவேதான் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களையும் அவர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். அந்த சரீர மரணத்திலிருந்தும் ஒரு மீட்பு நமக்கு உண்டு. ரோமர் 8:23 நாம் பார்க்கிறோம், ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட புத்திர சுவீகாரமாக மீட்பு நமக்குள்ளே வரும்படிக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பு, சரீரம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆக இங்கே நாம் வாசித்த பகுதியில் 6 விதமான மரணங்கள் நாம் ஜெயிக்க வேண்டும். முதலாவது பாவத்தின் சம்பளமாகிய மரணம், இரண்டாவது மாம்ச சிந்தையாகிய மரணம், மூன்றாவது லௌகிக சிந்தையாகிய மரணம், நான்காவது பின்மாற்றமாகிய மரணம், ஐந்தாவது நிறைவில்லாத ஒரு கிரியை சரதை சபைக்கு இருந்ததே அந்த மரணம் நம்ம விட்டு போகணும். ஆறாவது சுகபோகமாக வாழ்கிற மரணம். கடைசியாக சரீர பிரகாரமான மரணத்தையும் நாம் ஜெயிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் எல்லாவற்றிலும். அவருடைய பிள்ளைகளும் அதே விதமாக வெற்றி சிறந்தால் மட்டும்தான் வேதம் சொல்கிறது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எல்லாரும் அல்ல, ஜெயம் எடுக்கிற பரிசுத்தவான்கள், ஜெய ஜீவியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, அப்படிப்பட்டவர்கள் தான் அவரோடு கூட உட்கார முடியும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தாரோ அதே போல் அந்த சிலுவை மரணத்தை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது நாம் இன்றைக்கு பார்த்த இந்த எல்லா விதமான மரணத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு கடைசியாக நம்முடைய சரீரம் மீட்கப்பட்டு அவரோடு கூட காணப்படலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புவி மீதினில் சரீர மீட்பு என்று வரும் என காத்திருக்கும், புவி மீதினில் சரீர மீட்பு என்று வரும் என காத்திருக்கும். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியாய் மாறிடுவோம். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியாய் மாறிடுவோம். நவையேறு கலை மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார்,
இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அருமையாக ஏற்படுத்தி கொடுத்த இந்த சிலுவை தியான கூட்டங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இங்கே தயவு பாராட்டி இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் தியானித்த காரியங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவைக்கு முன்னாக நீர் செல்லும்புறதுக்கு முன்பாக சொல்லப்பட்ட 7 வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவியத்திலும் நாங்கள் எந்த நேரத்திலும் உம்முடைய சித்தத்துக்கு மாத்திரம் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறதுக்கு தேவன் இதுவரைக்கும் நீங்கள் கிருபை செய்தீங்க. இனியும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வேணுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட இந்த 6 விதமான மரணங்களை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. மாம்ச சிந்தையாகிய மரணத்தை ஜெயிக்க, லௌகீக துக்கமாகிய மரணத்தை ஜெயிக்க ஆண்டவரே நீங்கள் தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். உண்மை போல நாங்களும் இப்போ நாங்கள் தியானித்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயம் எடுக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கடைசியாக நாங்கள் பார்த்தபடி தகப்பனே, தேவனுடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை நீங்கள் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனங்களுக்கு எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். நாங்கள் வீடுகளில் போய் இந்த வசனங்களை மீண்டுமாய் தியானித்து வசனங்களிலே நாங்கள் தேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இருதயமாகிய பலகையில் எழுதி வைக்கிறதுக்கு எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வசனங்களை கை கொண்டு ஜீவிக்கிற உன்னத அனுபவத்தில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம் அப்பா, தாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து நீங்களே மகிமைப்படுங்க. நாளைக்கு இருக்கிற கூட்டங்கள், அடுத்த நாள் இருக்குது சண்டே சர்வீஸ், எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. எல்லாருக்கும்